தமிழக தேர்தல் களம் சூடு பிடித்து வரும் நிலையில் வேட்பாளர்கள் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் ஆத்தூர் தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் ஐ. பெரியசாமி ரெட்டியார்சத்திரம் ஒன்றியத்துக்குட்பட்ட மாங்கரை, அம்மாப்பட்டி ஆகிய பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டு வாக்கு சேகரித்தார். அப்போது மத்தியில் ஆளும் பாஜக அரசு தமிழகத்தை கைவிட்டாலும் ஆளும் திமுக திராவிட மாடல் அரசு மக்களை கைவிடாது என்று அவர் கூறினார். தமிழகத்திற்கு வரவேண்டிய சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் நிதியை விடுவிக்க மத்திய அரசு மறுப்பதாகவும் 100 நாள் வேலை திட்டத்தில் 4 நாட்கள் மட்டுமே வேலை வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே திமுக அரசு தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்று வாக்காளர்களை அமைச்சர் ஐ. பெரியசாமி கேட்டுக்கொண்டார். உங்களுக்கான திட்டங்களை ஒன்றிய அரசு பாஜக அரசு கைவிட்டாலும் நம்முடைய முதலமைச்சர் மக்கள் நலனில் அக்கறை உள்ள முதலமைச்சர் நம்மை காப்பாற்றுவார் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் தலைநகரம் முடிவுக்கு வந்துடுவாங்க. அதை செய்ய வேண்டிய பொறுப்பு உங்கள் கரங்களில் இருக்கிறது. ஏனென்றால் தளபதி மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும். எல்லா திட்டங்களும் உங்களுக்கு வர வேண்டும். இப்போ ஒரு விவரத்தை கொடுத்துருக்காரு. நம்முடைய பாப்பான்குளத்துக்கு ரூபாய் 17 லட்சம் செலவில் மின்மாற்றி அமைத்து தரப்பட்டுள்ளது. ரூபாய் 14,25,000 செலவில் அங்கன்வாடி மையம் கட்டடம் அமைத்து தரப்பட்டுள்ளது. ரூபாய் 50 லட்சம் செலவில் மதிப்பீட்டில் திருமண மண்டபம் தரப்பட்டுள்ளது. ரூபாய் 52 லட்சம் செலவில் சிமெண்ட் மற்றும் வண்ணக்கல்கள் சாலைகள் அமைத்து தரப்பட்டுள்ளது. 2,51 லட்சம் அளவிற்கு பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இதுதான் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற அரசினுடைய கொள்கை. எனவே அருமை பெரியோர்களே, எங்களை பெற்றெடுத்த அன்பு தாய்மார்களே, இது உங்களுடைய ஆட்சி, நம்முடைய ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. மக்களுக்கான முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும். நம்மளுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலே தலை சிறந்த முதலமைச்சராக இன்றைக்கு தேர்வாக இருக்கிறார். எந்த ஒரு மாநிலத்திலும் இப்படிப்பட்ட ஆட்சி தரப்படவில்லை. எனவே அருமை பெரியோர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, நடைபெற இருக்கின்ற சட்டப்பேரவை தேர்தலில் உங்களின் மேலான ஆதரவினை எனக்கு உதயசூரியன் சின்னத்தினை அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.